வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் முதன்மைச் செய்திகள். நேற்று பதிவாகிய 3 கொரோனா மரணங்களை அடுத்து மரண எண்ணிக்கை 99 அதிகரிப்பு. 559 புதிய தொற்றாளர்கள். ஊடகங்கள் இன்றி பூஜித் ஆணைக்குழுவில் வாக்குமூலம். பதில் பொலிஸ்மா அதிபர் சிடி கடமைகளை ஆரம்பித்தார். கொரோனாவுக்கு மத்தியில் மக்களுக்கான நிவாரணங்களை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என அரசாங்கம் திட்டவட்டம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு குத்தகைக்கு விட்டு நல்லாட்சி அரசாங்கம் பெற்ற பணம் எங்கே என கேள்வி. மறைந்து மரடோனாவின் பூதவுடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நேற்று மேலும் 3 கொரோனா மரணங்கள் பதிவாகியதுடன் 559 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாகவும் கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. நேற்று பதிவாகிய 3 கொரோனா மரணங்களுடன் நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 99 அதிகரித்துள்ளது. நேற்று மரணித்து 3 ஒருவர் கொழும்பை அண்டிய பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 87 வயதுடைய நபர் ஆவார். இவர் தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதுடன் கொரோனா தொற்றுடன் நிரந்தர நுரையீரல் நோய் தீவிரமடைந்தமையின் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. பம்பலப்பிட்டியவை வசிப்பிடமாக கொண்டு 80 வயதுடைய நபர் ஒருவரும் இவர்களில் அடங்குகின்றனர். இவர் முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதி உயர் இரத்த அழுத்தம், நிமோனியா நிலையுடன் கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பே மரணத்திற்கு காரணமாகும். பேலியகுடவை வசிப்பிடமாக கொண்டு 73 வயதுடைய பெண் ஒருவரும் கொரோனாவினால் உயிரிழந்தார். தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் உயிரிழந்தார். அதி உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பே மரணத்திற்கு காரணம் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. அத்துடன் நேற்று இனங்காணப்பட்டு 559 தொற்றாளர்களில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய 5 கிரேக்கத்தில் இருந்து வரையதந்த கரையோர பாதுகாப்பாளர் ஒருவரும் அடங்குகின்றனர். நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 253 பேர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் 65 தொற்றாளர்களும், களத்துறை மாவட்டத்தில் இருந்து 35 தொற்றாளர்களும் இவ்வாறு இனங்காணப்பட்டனர். இதற்கு அமைய மினுவாங்குடை ஆடைக்கை தொழிற்சாலை மற்றும் பேலியகுடு மீன் வர்த்தக சந்தையுடன் தொடர்புபட்ட கோவிட் கொத்தனை 18,487 அதிகரித்துள்ளது. இவர்களில் 12,437 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 22,027 ஆகும். இவர்களில் 15,815 பேர் பூரண குணமடைந்துள்ளதுடன் 6,113 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துபாயில் இருந்து 52 பேரும், கட்டாரில் இருந்து 50 பேரும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 191 பேரும், ஜப்பானில் இருந்து 12 பேரும் இன்று முற்பகல் நாடு திரும்பினர். இவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 5,114 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். PCR பரிசோதனைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதுடன் நேற்றைய தினம் 12,105 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. எவரேனும் ஒருவரை குற்றவாளியாக்கவோ சிரமத்திற்குட்படுத்துவதற்காகவோ PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை. கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உள்ளாரா என்பதை உறுதி செய்வதற்காகவே இப்பரிசோதனை முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் மூலமே உரிய சிகிச்சைகளை வழங்க முடியும். அத்துடன் பிறருக்கு இவ்வைரஸ் பரவாதிருக்கவும் இது வழிவகுக்கின்றது. இதனால் PCR பரிசோதனைகளுக்கு அஞ்ச வேண்டாம். அவ்வாறு PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் மாதிரிகளை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும். கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர் சிறைச்சாலையில் இருந்து ஹபரண ஹல்லல்ல சிகிச்சை மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பொகவந்தலாவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நேற்றைய தினம் 6 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்பை பேணிய 25 பேரை சுய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவர்களை PCR பரிசோதனைக்குட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ பொது சுகாதார பரிசோதகர் கதிரவேல் கணேஷ் தெரிவித்துள்ளார். ஹெங்கராகுடு வலய கல்வி பணிமனையின் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கிருந்து 80 அதிகாரிகள் PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். அவ்வலுவலக தற்காலிகமாக மூடி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களை தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கு பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்ட சகல பகுதி மக்களுக்கும் நிவாரணங்களை வழங்க அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் 7,898 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் காரணமாக ஜீவனோபாயத்தை இழந்த மக்களுக்காக 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய மாதங்களில் 7,072 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. நவம்பர் மாசவலதி ருபியால் மில்லியன 7,072ක ප්‍රතිපාදන සලසා දීම ඔබතුමාගේ පිළිතුරේදී සඳහන් කරා மாதத்திற்கு 5,000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறினீர்கள். மாதந்தோறும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை எத்தனை மாதங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கேட்டுக்கொள்கின்றேன். මේ තත්ත්වය තව ඉදිරියට පැවතුනොත් இந்நிலை தொடருமாயின் சுகாதார பிரிவும் பாதுகாப்பு பிரிவும் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அமைய தொடர்ச்சியாக நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுப்போம். அடுத்து வரும் வாரங்களுக்கும் நிவாரணப் பொதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதும் நீங்கள் இதனை அறிந்து வைத்திருப்பீர்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடிக்கலாம் என்பதை எம்மால் கூற முடியாது. இந்நடவடிக்கைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்நிலைமையிலிருந்து இவராலும் நழுவிவிட முடியாது. අපිට කියන්න බෑ. මේ සියලු කටයුතු අපි සම්බන්ධීකරණයක් කරනවා. අපි සියලු දෙනාම වගකීම අරගෙන තියෙනවා. එහෙනම් අපි කවුරුත් මේ ජනතාව අපහසුතාවයට පත්වෙච්ච අවස්ථාවේදී අතහොද ගන්න සූදානම් වෙන්නේ නැහැ. கல்முனை கல்வி வலயத்தின் கீழ் செயற்படும் சகல பாடசாலைகளும் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்கு மூடப்பட்டுள்ளதாகவும் ஒரு வார காலத்திற்குள் எவ்வித கல்வி செயற்பாடுகளும் இடம்பெறாது என்றும் வலய கல்வி பணிப்பாளர் டி புவனேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை கல்வி வலய பாடசாலைகளுக்கு எதிர்வரும் ஒரு வார காலத்துக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக கௌரவானவர்கள் அறிவித்தலுக்கு அமைவாக சகல பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து பாடசாலைகளையும் ஒரு வாரங்கள் மூடி மாணவர்களையும் ஆசிரியர்களும் அவர்களது வீடுகளிலே பாதுகாப்பு கருதி செயற்படுமாறும் எந்த ஒரு மாணவரையோ ஆசிரியரையோ பாடசாலைக்கு அழைக்க வேண்டாம் என அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் தனது கற்றல் செயற்பாடுகளையும் அதேபோல் ஆசிரியர்கள் தனது மாணவர்களுக்கான செயற்பாடுகளையும் தங்களது வீடுகளிலே இருந்து தயார் செய்து தனது எதிர்கால கல்விகளை தடையிறாது மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அக்கரைப்பற்று பகுதியில் 31 பேர் கொரோனா தொற்றிற்கு இலக்காகியமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவு எல்லைகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஃபரூசா நவ்வர் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அதிகூடுதலான தொற்று அபாயம் காணப்படுவதனால் அவசரமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த தீர்மானங்களை மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டவர்களாக ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்க வேண்டும். தற்போதுள்ள நிலைமையில் COVID-19 தொற்று அபாயம் தீவிரமாக பரவக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே தற்போது எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களை மக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவைகளின்றி வெளியிறங்காமல் தங்களுடைய வீட்டில் தனிமைப்படுத்தலை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய தருகிறோம். நாட்டின் 35வது பொலிஸ்மா அதிபராக சி.டி. விக்ரமரட்ன இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். இவர் பதில் பொலிஸ்மா அதிபராக சுமார் 2 வருட காலம் செயற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டின் 35வது பொலிஸ்மா அதிபராக சி.டி. விக்ரமரட்ன கடமைகளை ஆரம்பித்தார். இவர் சுமார் 34 வருட காலமாக போலீஸ் அதிகாரியாக சேவையாற்றியுள்ளார். 1986ஆம் ஆண்டு உதவி போலீஸ் பயிலுனராக சேவையில் இணைந்துள்ளார். 35வது பொலிஸ்மா அதிபராக அவர் இன்று கடமைகளை ஆரம்பித்தார். இவர் இதற்கு முன்னர் பதில் பொலிஸ்மா அதிபராக செயற்பட்டுள்ளார். 2019 ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் இதுவரையான 1.5 வருடங்களாக பதில் பொலிஸ்மா அதிபராக சேவையாற்றியுள்ளார். இதேவேளை நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தலை நீக்குவதற்கு பொதுமக்கள் சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 18 போலீஸ் பிரிவுகளும் 11 கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன.
பயணங்களை வரையறுத்து வீடுகளிலேயே தங்கியிருப்பதன் மூலம் உங்கள் பகுதிகளை தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் மக்கள் அச்சட்டத்திட்டத்தை மதிக்காது செயற்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு செவி மடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலம் துரிதமாக உங்கள் பகுதிகளை விடுவித்துக் கொள்ள முடியும். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஊடகங்கள் இன்றி ரகசியமான முறையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். பூஜித் ஜெயசுந்தர நேற்று மாலை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். இத்தாக்குதலுக்கு பின்னர் இதனை தடுப்பதற்கு தான் தவறியதாக தெரிவித்து கண்மூடித்தனமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனது ஒரேயொரு புதல்வரின் திருமண நிகழ்விற்கு கூட கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என மிகவும் கவலையுடன் ஆணைக்குழுவில் தெரிவித்தார். பூஜித் ஜெயசுந்தரவிற்கு பல வீடியோ காட்சிகளை காண்பித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் இக்காட்சிகளுக்கு அமைய உங்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் சிநேகபூர்வ உறவு காணப்பட்டமை தெளிவாகின்றதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பூஜித் ஜெயசுந்தர வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவ்வாறு தென்பட்ட போதிலும் இதற்கு முற்றுமுழுமையாக மாறப்பட்ட ஒரு நிலையே காணப்பட்டது. ஆணைக்குழு எழுப்பிய மற்றொரு விடயம் குறித்து பதில் அளித்த பூஜித் ஜெயசுந்தர உயிர்த்த ஞாயிறு தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட மலல்கொட குழு அறிக்கையை பகிரங்கப்படுத்தப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த போதிலும் இவ்வாறான எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்தார். தகவல் அறியும் சட்டமூலத்தின் கீழ் தான் அவ்வறிக்கையை கோரியிருந்த போதிலும் அது தனக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இறுதியாக பூஜித் ஜெயசுந்தர தனக்கு விசேட விடயம் ஒன்றை தெரிவிப்பதற்காக அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தான் அறிந்த பின்னர் அறிந்து கொண்ட எனினும் இதுவரை வெளிவராத விடயங்கள் தன்னிடம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு அமைய ஊடக ஊடகவியலாளர்கள் அவ்விடத்தில் இருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு பூஜித் ஜெயசுந்தரவிற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இவர் 40 நிமிடங்கள் ஊடகவியலாளர்கள் இன்றி இவ்வாறு வாக்குமூலம் அளித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு குத்தகைக்கு விட்டு பெறப்பட்ட வருமானத்திற்கு என்ன நடந்தது என இதுவரை வெளிவரவில்லை என அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எதிர்காலத்தில் விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படும் என சுயாதீன தொலைக்காட்சியின் ஹத்வனிபய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்றனர். இதனை விற்கும் போது பாரிய கடன் சுமை காணப்படுவதாக கூறினார்கள். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனவும் கூறினார்கள். நாங்கள் பலத்த எதிர்ப்புகளை தெரிவித்தோம். எம்மை சிறையில் அடைத்தனர். இதனை 99 வருட இரு குத்தகைக்கு வழங்கினர். இதன் மூலம் பெறப்பட்ட பணம் திரைசேரியில் வைப்பில் இடப்பட்டதாக கூறினர். இதுவரை அப்பணத்திற்கு என்ன நடந்தது என தெரியாது. இதன் மூலம் கடனை செலுத்தியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்பணம் எங்கே? இது கேள்விக்குறியாகும். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்காக பெறப்பட்ட தவணை பணத்தை நாம் செலுத்தி வருகின்றோம். $900 தற்போது இல்லை. இதற்கு என்ன நடந்தது என நாங்கள் தற்போது கண்டறிந்து வருகின்றோம். துறைமுக ஊழியர்கள் 14 நாட்கள் தொடர்ச்சியாக பணிபுரிந்தனர். கொரோனா தொற்று காரணமாகவே இவ்வாறு சேவைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினோம். கொரோனா தொற்றை தடுப்பதற்காக தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. அதற்குரிய அங்கிகளும் வழங்கப்பட்டன. 300 பேருக்கு தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. ஊழியர்களை பாதுகாக்கும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்குரிய சேவைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். நாட்டின் பல இடங்களிலும் கடல் அரிப்பு தீவிரமடைந்துள்ளது. சிலாபம் வடக்கு, தொடுவாவு மற்றும் கொக்குலாய் பகுதிகளிலும் இந்த நிலை தீவிரம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. கடல் அரிப்புடன் வீடுகளும் சேதமடையும் அச்சுறுத்தலுக்குட்பட்டுள்ளது. கரையோர பகுதியில் இருந்து 50 மீட்டர் வடக்கே வடதிசையில் உள்ள கடற்பரப்பில் இந்நிலை தீவிரமடைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கடல் அரிப்பை தடுப்பதற்காக பாரிய கற்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் ஒரு சில இடங்களில் அவை உடைந்து சென்றுள்ளன. பல தென்னை மரங்களும் கடலுக்கு இரையாகியுள்ளன. இதேவேளை கொக்குலாய் கரையோர பகுதியிலும் கடல் அரிப்பு தீவிரமடைந்து வருகின்றது. கடல் நீர் தரைக்கு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பல கடல் தொழிலாளர்களின் வீடுகளும் இதனால் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பயிர் செய்கைகளும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எத்தியோப்பியா யுத்த வலயத்தில் நிர்கதிக்குள்ளாகியிருந்த 38 இலங்கையர்கள் அவ்வலயத்திலிருந்து மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு தெரிவிக்கின்றது.
வெளியுறவு அமைச்சு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் எத்தியோப்பிய அலுவலகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்தே 38 இலங்கையர்களையும் யுத்த வலயத்திலிருந்து மீட்டெடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. எத்தியோப்பியாவின் வடபகுதியில் அமைந்துள்ள டைக்ட்ரே யுத்த வலயத்தில் இவர்கள் நிற்கதிக்குள்ளாகி இருந்ததுடன் தற்போது இவர்கள் அடிஸ் அபாபா தலைநகருக்கு அழைத்து வரப்பட்டனர். எத்தியோப்பியாவில் ஆடை கைத்தொழில் துறையில் ஈடுபட்டிருந்த இவர்கள் அடுத்து வரும் நாட்களில் இலங்கைக்கு வரவுள்ளனர். மிக நீண்ட காலமாக இயங்காமல் இருந்த வாழைச்சேனை கடதாசி ஆலையை இயங்க வைத்தது போன்று இப்பகுதிக்கான குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை கடதாசி ஆலையில் இயங்காமல் இருந்து தற்போது கடதாசி ஆலை வளாகத்திற்குள் பாவனைக்காக பயன்படுத்தும் குடிநீர் சுத்திகரிப்பு வேலை திட்டத்தை பார்வையிட்டார். ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மற்றும் அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் இவ்விஜயத்தில் இணைந்திருந்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் மூடப்பட்டிருந்த வாழைச்சேனை கடதாசி ஆலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலில் புனரமைப்பு செய்யப்பட்டு தற்போது இயங்க ஆரம்பித்துள்ளது. இதன் உற்பத்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதேபோன்று இங்குள்ள குடிநீர் திட்டமும் புனரமைப்பு செய்யப்பட்டு இப்பகுதிக்கான குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிராமிய வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கட்டடப் பொருட்கள் தொழில் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் இவ்வேலை திட்டத்தில் இம்மாவட்டத்தில் 250 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் சமன் தர்ஷன பாண்டிகோரல தெரிவித்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சலப்பையாறு பகுதியில் 85 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கபில் அனுவான் அத்துக்கோரல தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரை ஆரம்பித்து வைக்கும் வகையில் நேற்று இடம்பெற்ற முதலாவது போட்டியில் கொழும்பு கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. கண்டி டஸ்கஸ் அணியுடன் போட்டியிட்டு இவ்வெற்றியை சுவீகரித்தது. லங்கா பிரீமியர் லீக் 2020 லங்கா பிரீமியர் லீக் தொடரின் வண்ணமயமான அங்குரார்ப்பண விழா வேர்ச்சுவல் தொழில்நுட்பத்துடன் ஆரம்பமானது. கொலம்பு கிங்ஸ், டம்புல வைக்கிங்ஸ், கோல் கிளடியேட்டர்ஸ், ஜஃப்னா இஸ்ரேலியன்ஸ், கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரின் வீரர்கள் அறிமுகம் இடம்பெற்றதுடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச லங்கா பிரீமியர் லீக் தொடரை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். I now declare the Lanka Premier League 2020 open. கலை நிகழ்ச்சிகளுடன் அங்குரார்ப்பண விழா நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து எல்பிக தொடரின் முதல் போட்டியாக அமைந்த கொலம்பு கிங்ஸ் மற்றும் கண்டி டஸ்கஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் நாணய சுழற்சியில் கொலம்பு கிங்ஸ் அணி தலைவர் ஏஞ்சலோ மெத்யூஸ் வெற்றியீட்டி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தார். இதற்கமைய முதலில் களமிறங்கிய கண்டி டஸ்கஸ் அணிக்கு தலைவர் குசால் பெரேரா மற்றும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஜோடி தொடக்கம் கொடுத்தது. இவர்கள் முதலாவது விக்கெட்டுக்காக 34 பந்துகளில் 74 ஓட்டங்களை அதிரடியாக பகிர்ந்தனர். எல்பிக தொடரில் கன்னி அரைச்சதம் கடந்த குர்பாஸ் 22 பந்துகளில் 6 பவுண்டரிகள் 6 சிக்சர்கள் அடங்கலாக 53 ஓட்டங்களை பெற்றார். அடுத்து வந்த குசல் மெண்டிஸ் 24 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கலாக 30 ஓட்டங்களை பெற்றார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குசால் பெரேரா 52 பந்துகளில் 9 பவுண்டரிகள் 4 சிக்சர்கள் அடங்கலாக 87 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அசல குணரட்ன 20 பந்துகளில் 5 பவுண்டரிகள் அடங்கலாக 30 ஓட்டங்களையும் சீகுகே பிரசன்ன 4 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காது பெற கண்டி டஸ்கஸ் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 20 ஓவர்களில் 220 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நோக்கி களமிறங்கிய கொழும்பு கிங்ஸ் அணிக்கு லோரி ஈவன்ஸ் மற்றும் தினேஷ் சந்திமால் ஜோடி தொடக்கம் கொடுத்து முதலாவது விக்கெட்டுக்காக 64 ஓட்டங்களை பகிர்ந்தது. லோரி ஈவன்ஸ் 22 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அரைச்சதம் பூர்த்தி செய்த தினேஷ் சந்திமால் 46 பந்துகளில் 12 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கலாக 80 ஓட்டங்கள் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் அறிமுகப்படுத்தப்பட்டது. வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று இரவு இடம்பெறும். வணக்கம்.